Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க. ஹெல்த்தியான டெலிஷியஸான ஸ்நாக். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வேறு எதுவும் இல்லைங்க, இது வந்து சிக்கன் ஸ்டஃப்ட் கொல்கட்டை டம்ப்ளிங்ஸ் வாட்டவர். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஸ்நாக் பாக்ஸில் வந்துட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த சூப்பரான சிக்கன் ஸ்டஃப்ட் டம்ப்ளிங்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்துட்டு நான் 2 கலர் எடுத்திருக்கேன், அதுவும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் அண்ட் எல்லோ கேப்சிகம் எடுத்திருக்கேன். சப்போஸ் ரெட் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஸ்டஃபிங் தான் செய்யணும்னு இல்லை, என்ன ஸ்டஃபிங் வேணாலும் செஞ்சுக்கலாம். வெஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பன்னீர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்வீட் ஸ்டஃபிங் வேணால் ஸ்வீட்டு கூட தேங்காய் கூட ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணி கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் மல்டி மசாலா ஆட் பண்ணுறேன். மல்டி மசாலா எப்படி செய்யணுங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ஷ்ரெட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது சிக்கனை குட்டி குட்டியாக போன்லெஸ் பீசஸ் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா மிக்சியில் இதே மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வற்றி வந்ததும் ஃபைனலாக கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இதை நான் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவுட்டர் மாவுக்கு வந்து நான் இன்றைக்கி அரிசி மாவு, அதாவது கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர், கொஞ்சம் சால்ட் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா விரவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விரவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இது உள்ளாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பேட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெஸ்ட் ஆஃப் இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்வீட்டாக வந்துட்டு இதுக்கு ஸ்டஃபிங் செய்யணுன்னா நீங்கள் தேங்காய் அது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு அதையுமே ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். இல்லைனா ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் ஸ்டஃபிங்காக வைக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்படி ஸ்பைஸியாக வேணும்னா சிக்கன் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வெஜிடபிள்ஸ் கூட சாட்டே பண்ணி இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பீக் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கேரட்டை வந்து குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஐஸ் வைக்கிறதுக்கு வந்துட்டு மஸ்டர்ட் எடுத்திருக்கேன். 2 சைடும் 2 ஐஸ் வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடுச்சுன்னா அதை வந்து நல்லா ஷைனிங்காக மெலட்டான் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். அதோட வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான சிக்கன் ஸ்டஃப்ட் கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ரெசிபி. இதே மாதிரி நிறைய ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.